ஓசன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கழுதையின் மேல் பவனியாக வரும்போது அவரை சூழ்ந்திருந்த ஜனங்கள் அவரை குறித்து பாடிய பாடலில் உள்ள ஒரு வார்த்தை. இது மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம் 15 வசனம், மார்க்கு 11 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம், யோவான் 12 அதிகாரம் 13 வசனம், இந்த இடங்களிலெல்லாம் இந்த ஓசன்னா என்ற வார்த்தை வருகிறது. இந்த இடத்துலெல்லாம் ஓசன்னா என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதான் என்று அங்கே டைரக்டாக எழுதப்படலை. உதாரணமாக எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஓசன்னா என்றால் இதுதான் அர்த்தம் என்று அங்கு நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்களில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா 2 விதங்களில் இதனுடைய அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சங்கீதம் 118 சங்கீதம் 25 வசனத்தை வாசம் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் என்று வரதுனால ஓசன்னா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவதா அதனுடைய மூல பதமாகிய எபிரேய மொழிக்கு போய் ஓசியானா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், அந்த ஓசியானா என்பதற்கு கர்த்தாவே ரட்சியும் என்பது தான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு இந்த 2 விதங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது ஓசன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த அர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சரியாக பொருந்தி வராமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த 3 பகுதியிலேயும் இந்த ஓசன்னா அப்படின்ற வார்த்தை வருது. அந்த இடத்துல பெரும்பாலும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல உன்னதத்தில் ஓசன்னா அப்படின்னு இந்த 2 வார்த்தைகளும் பெரும்பாலும் இந்த 3 சுவிசேஷங்களில் வருது. அதாவது ஓசன்னாவுக்கு பதிலாக இந்த கர்த்தாவே ரட்சியும் என்ற வார்த்தையை நாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்ற இடத்துல தாவீதின் குமாரனுக்கு கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு வருது. அதே போல் உன்னதத்தில் ஓசன்னா அப்படின்ற இடத்துல உன்னதத்தில் கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு வருது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இது சரியாகவே பொருந்திய வரல அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ரெண்டாவதா கர்த்தாவே ரட்சியும் அப்படின்றது ஒரு ஜெபத்தை போல காணப்படுது, அல்லது ஒரு விண்ணப்பத்தை போல காணப்படுது. ஆனால் இங்கே வேதத்தில் வாசித்தோம் அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த இடத்துலலாம் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு வருது. இன்னும் லூக்கா புத்தகத்தில் வாசித்தோம் அப்படின்னா தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது தேவனை ஆர்ப்பரிக்கிறது அல்லது தேவனை புகழ்வது இதெல்லாமே சந்தோஷத்தின் சத்தம். இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அவங்க துதித்து பாடுற சத்தம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தாவே ரட்சியம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா சரியாகவே பொருந்தி வரல. அதனால் இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவங்களால இதை சரியாக விளக்கி சொல்ல முடியல அவங்களால. அப்படி சொல்ல முடியாதனால அவங்க சிரமப்பட்டு தான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க. மூணாவதா சங்கீதம் 118 சங்கீதம் 25 வசனத்தை குறித்து எபிரேய பதத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஓசியானா அப்படின்னு போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் கர்த்தாவே ரட்சியும் என்று போட்டிருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஓசன்னா அப்படின்னு டைரெக்டாகவே போட்டிருக்கு இல்லையா, அந்த வார்த்தை குறித்து அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனுகூலமான, நல்ல, இப்படி போட்டிருக்கு. அப்போது அங்கே கர்த்தாவே ரட்சியம் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே அனுகூலமான, நல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போது இதுவுமே சரியாகவே பொருந்தி வரல. அப்போது புதிய ஏற்பாட்டில் ஓசன்னா என்று சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தாவே ரட்சியம் அப்படின்றதும் அது ஒரு ஜப விண்ணப்பத்தை துதியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் சரியாகவே பொருந்தி வரல. அப்போது இதனுடைய அர்த்தம் தான் என்ன, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 38 வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும்
உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கே வாசம் அப்படின்னா உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த 2 சென்டென்ஸையும் நாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். இந்த மகிமை உண்டாவதாக என்ற அர்த்தத்தை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தாவீதின் குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு வருது. 2வதா உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வருது. இப்போ பாருங்க, கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ சரியா பொருந்தி வருதா? 2வதா அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் வருது இல்லையா? இதுக்கும் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தான் ஆர்ப்பரிக்க முடியும். மகிமை உண்டாவதாக என்று சொல்லித்தான் தேவனை புகழ முடியும். இந்த மகிமை உண்டாவதாக அப்படின்றது கரெக்டான ஆன்சர் தானா அப்படின்னு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:38 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இங்கே கர்த்தருடையன்னு வருது இல்லையா? அந்த கர்த்தர் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா பிதாவை குறிக்குது. அடுத்ததா வருகிற ராஜா அப்படின்னு இருக்கு இல்லையா? அது குமாரனை குறிக்குது. குமாரன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்க அப்படின்னா உன்னதத்தில். இதை குறித்து சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்த பர்வதமாகிய சியோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் உன்னதம். இந்த உன்னதத்தில் தான் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அங்கே தான் குமாரனை அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார், அதாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது. அப்போது குமாரன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கே அப்படின்னா உன்னதத்தில். யாரால அப்படின்னா பிதாவாகிய தேவனால். சரியா? அடுத்ததாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இங்கே என்ன சொல்லுது? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து அங்கே வந்து சொல்கிறார். அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டது பரலோகத்தில், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டது உன்னதத்தில். அவருடைய ராஜாசனம் அப்படின்னு சொல்லும்போது தாவீதை குறித்து சொல்லுது. இதை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசி அப்படின்னா, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் அப்படின்னு இங்கே உன்னதமானவரை குறித்து பேசுது. தொடர்ந்து வாசிக்கும் போது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அப்படின்னு தாவீதின் சிங்காசனத்தை குறித்து பேசுது. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்படின்னு ராஜாவை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் சிங்காசனத்தை குறித்தும் பேசுது. இதிலிருந்து அவர் உன்னதத்தில் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதையும், பூமியில் தாவீதின் ராஜாசனத்தை, அதாவது தாவீதின் ராஜாசனத்தை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார் அப்படின்றதையும் நாம் பார்க்க முடியுது. அதனால தான் அங்கே பாடும்போது கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக அப்படின்றது யாருக்காக சொல்லுதுன்னா பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறது. உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக அப்படின்னா அபிஷேகம் பண்ணின பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கீழே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்றது இல்லையா, அது தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சதா காலங்களிலும் அரசாளுவார், அதனால அவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காது, அதாவது தான் தோன்றித்தனமான அர்த்தம் உடையதாய் அது இருக்காது. அது ஏற்கனவே சொல்லப்பட்டதற்கு ஒத்ததாகத்தான் பேசும், ஏற்கனவே சொல்லப்பட்டதை ஆதரித்து தான் பேசும், ஏற்கனவே சொல்லப்பட்டதை இன்னும் உறுதிப்படுத்தும்படி தான் பேசும். அதற்கு மாறாக அது பேசாது.
இன்னும் யோவான் 13 அதிகாரம் 31, 32 இந்த வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அப்போ இந்த வசனத்துல தேவன் மகிமைப்படுறதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மகிமைப்படுறதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓசன்னா என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றால் தாவீதின் குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். உன்னதத்திலே ஓசன்னா என்றால் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக, அதாவது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். இதுவும் லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அதாவது தாவீதின் குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சத்தம் போட்டு பாடலாம், ஆர்ப்பரிக்கலாம், ஆராதனை செய்யலாம். உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி சத்தம் போட்டு பாடலாம், ஆர்ப்பரிக்கலாம், ஆராதனை செய்யலாம். எனவே ஓசன்னா என்றால் மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். அப்போ ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் ரட்சிப்பும் அதில் அடங்கி இருக்கிறது. ரட்சிப்பை உள்ளடக்கிய மகிமையை குறித்து தான் பேசுது. ஏனென்றால் அவரை குறித்து ராஜா என்று மட்டும் சொல்லப்படலை, அவரை குறித்து இரட்சகர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகராகிய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரட்சகராக வந்து அவர் ராஜாவாக அரசாளுவார். அதற்குரிய மகிமையை குறித்து தான் இங்கு பேசுகிறது. இன்னும் அநேக காரியங்களை இன்னும் டீப்பாக சொல்ல முடியும். ஆனால் இது போதும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. இன்னும் அநேக ரகசியங்களை குறித்து தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.